வணக்கம். இன்னைக்கு நீங்க ஏன் திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா என்னென்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்றது உங்க மனசுல சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை என்ன பண்ணுங்க, அந்த கட்சிக்கோ நீங்க கொடுக்குறேன்னா கொடுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி தியாகியார் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக மண்டபம் கட்டி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய அவமானம். எனக்கிட்ட மற்ற சமூக, அதாவது சாதி தலைவர்களுக்கு தங்க கிரீடம் வைக்கிறது, அழகழகான மணிமண்டபம் கட்டி கொடுக்கறதும், அதே மாதிரி குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய தலைவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக பொருட்செலவில் கோடி செலவு பண்ணி கட்டி கொடுக்கறதும் எல்லாம் பண்ணும்போது மண்ணின் மைந்தர்களான உழவர் பெருங்குடி மக்களான உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத மனசாட்சி மூலமா நீங்கள் பண்ணுங்க. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு பெயர் ஆணை, அதாவது ஏற்கனவே நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பெயரில் சங்கங்கள் வச்சுருந்தீங்களோ அதே பெயரை ஒரு பெயர் ஆணையாக கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் எல்லா வேலையுமே செஞ்சாங்க. அது உங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் நேம். ஆனால் அந்த நேமை கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் 39 எம்பிக்களுமே நான் பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் வந்தாங்க. அதை விட பெரிய அசிங்கம் இந்த சமூகத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதை கூட ஏற்றுக்க முடியாத அந்த கட்சிக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்றது தெரியல. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை. 1935க்கு முன்னாடி நீங்கள் பிசி பட்டியலில் இருந்தக்கூடிய ஒரு மக்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது நீதி கட்சினா திமுகவுடைய பழைய உருவம். அது அந்த கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை கொண்டு போய் ஷெட்யூல் காஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அது உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த கேஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றது. அதுக்கு சம்மந்தமே இல்லாத கேஸ்ட் தான் உங்கள் உழவர்குடி மக்கள். பட் உங்களை எதுக்கு சேர்த்தாங்க அப்படின்றது சட்டபூர்வமான எந்த ஒரு விளக்கமுமே இல்லாமல் இருக்குது. இதை திரும்ப திரும்ப போராடிட்டு இருக்கோம். 40 வருஷங்களாக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, அதை கண்டுக்கவும் மாட்டேன்றாங்க. இந்த 5 வருடங்களாக பெரிய போராட்டங்கள் நடத்தியாச்சு, பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாச்சு, கிராம சபை கூட்டங்களில் மனு கொடுத்தாச்சு, எல்லா இயக்கங்களும் போராட்டத்தை அறிவிச்சாச்சு, மனித சங்கிலி போராட்டம் அறிவிச்சாச்சு, எல்லாமே அறிவிச்சாச்சு. பட் ஆனால் அவங்களால முடியாது போ அப்படின்னு துரத்தி அடித்து விட்டுட்டாங்க. ஆனால் அருந்ததியர், அதாவது தெலுங்கு பேச மக்களுக்குன்னா சலுகைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 3% இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள ஜெகஜோரா, அதாவது 80 பேர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்சி கமிட்டிலேருந்து 40 பேர் அவங்களுக்கு போயிடும். அதில் நிறையா டெக்னிக்கலான ஐடியாஸை நிறையா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு செம்ம அட்வான்டேஜ். நீங்கள் 72 சாதி இருக்கீங்க, உங்களுக்கு வெறும் 15%, அவங்களுக்கு 3%. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி, 80%னா 40 சீட் அவங்களுக்கே போயிடும். அது ரோஸ்டர் முறையில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்க. அதையுமே உங்களுக்கு என்ன பண்ண தெரியல, கேள்வி கேட்க தெரியல, உங்களுக்கு அரசியலே தெரியல. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய விஷயம் போகுது அப்படின்றது அது வேற ஆங்கிள். பட் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அதாவது எல்லா சமூகங்களுமே தூக்கி வச்சு கொண்டாடும் போது தமிழர்களுடைய தமிழ் ஐடென்டிட்டியை தூக்கி வச்சு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த சமூகம். ஆனால் இந்த சமூகத்தை யாரும் தூக்கி வச்சு கொண்டாட விரும்பல. அதில் நிறைய வரலாற்று காரணங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிட்டும் மறுபடியும் கொண்டு போய் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்றது தெரியல. வெறும் 8000 ரூபா கூப்பன் வாங்கி 10,000 ரூபா கூப்பன் வாங்கி ஜெயிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்க ஃபர்னிச்சர் சாப்பிட சொல்லி அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இதுக்காகலாம் நீங்கள் மயங்கி ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சுயமரியாதை உள்ளவர்களாக இருப்பீங்க அப்படின்றத நீங்களே யோசிங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒர்த்துன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களை எந்த லெவலில் அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வார்த்தையில் சொல்ல முடியாத விஷயங்களுமே இருக்குது. சரி, அதை விடுங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் நம்ம வருவோம். எதுக்கு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டியல் வெளியிடுறதுக்கான கோரிக்கையை மத்திய அரசு, அதை பிஜேபி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, அது யார் அப்ரூவ் பண்ணால் அதை யாரை ஏற்றுட்டு கொடுக்கணும், மாநில அரசாங்கம் ஏற்றுக்கணும். ஆனால் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது யார், திமுக அரசாங்கம் முடியாது. அப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறீங்க, ஏன் முடியாதுன்னு சொன்னீங்க? அவனுக்காச்சும் கேள்வி கேட்கணும் என்ன இருக்கா? அப்போ நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லையா, நீங்கள் தானே ஓட்டு போடுறீங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு ஏன் முடியாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்க முடியும் இல்லையா? அவங்க ஒரு 2-3 கிறிஸ்துவ அமைப்பை வச்சுக்கிட்டு இதில் போயிட்டா எங்களுக்கு பொருளாதார பின்னடைவு, அந்த பின்னடைவு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கையை மழுங்கடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? ஏங்க, நீங்கள் தேவேந்திரர்கள்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவர்.
அவன் தான் தேவேந்திரன். அப்படியாப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் கீழ் சாதின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கு எந்த கொஸ்டினும் நீங்கள் ரைஸ் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுயமரியாதை இருக்கும்? எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? அதனால் இந்த கொஸ்டினையும் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. இதெல்லாம் ஓட்டு போட இப்போ நீங்கள் பாருங்கள், உதயநிதி இருக்கார். உதயநிதி பின்னாடி யார் சுற்றியில் இருக்கா? கள்ளர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சுற்றி இருக்காங்க. அவங்க தான் அவங்க நண்பர்களாக இருக்காங்க. உங்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்த்துருவாங்களா? இல்லை அவரு தான் செய்கிறேன்னு சொன்னால் சுற்றி இருக்கவங்க விட்டுருவாங்களா? ஏற்கனவே இந்த சமூக மக்கள் வந்து இவங்க மேலே என்ன பொறாமை இருக்குன்னே தெரியல. இப்போ ஒரு மாவட்ட செயலருக்கு பதவி கிடையாது, ஒரு எம்பி பதவி கிடையாது, ஒன்றிய செயலர் கூட யாரும் கிடையாது. எல்லாம் கிளை செயலர், எல்லாம் அடிமை. அதாவது போய் எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வா, வைனா வைடா. அப்போ உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையோ, உங்களுக்குன்னுமே வந்து ஆளுமை தன்மையோ, உங்களுக்குமே அதிகாரமோ சுத்தமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மறக்கிறாங்க. நீங்களும் வெக்கமே எல்லாம் மறுபடியும் ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லைல்ல. ஏங்க இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொலை செய்யப்பட்டவங்க, வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே தென் தமிழகத்தில் யாராக இருக்கா? தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் உங்க யார் வெட்டினா? அதே கள்ளர் மறவர் சமூகத்தை சேர்ந்த கூலிப்படை தான் போய் வெட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மறுபடியும் நீங்கள் அவனுக்கே கொண்டு போய் ஓட்ட போட்டிங்கன்னா மறுபடியும் இதுதான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் ஏன் ஓட்டு போடுறீங்கன்றத கொஞ்சம் விளக்குங்க. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு, அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க, அதுக்கு நல்லது செய்கிறாங்கன்றது சந்தோஷம். யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. பட் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றதை யோசிங்க. யோசித்து ஓட்டு போடுங்க. அது மட்டுமே இல்லை, திரு ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அப்போ அவங்க தான் எதை தயாரிக்கிறாங்க? ஏன் தேர்தல் அறிக்கையே அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்க தயாரிக்கும் போது அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு விஷயத்த அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த பதவியும் வந்துடக்கூடாது, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த அதிகாரமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு டீமை வச்சு என்ன பண்ணுற, ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் மறுபடியும் அவனுக்கே ஓட்டை போட்டுட்டு அவனையே ஜெயிக்க வச்சு அவனையே பணக்கார ஆய்க்க வச்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் செத்து போயிடுவீங்க, இல்லை 20 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, செத்து போயிடுவீங்க. உங்களுக்கு அதையே மலிங்கி போயிடுச்சு. பட் இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் அப்படியா இருக்கான்? அவன் ஒன்றுன்னா அவன் 2ன்னு இருக்கான். அப்போ அவங்களுக்கான அதிகாரத்தையும் அவங்களுக்கான சுதந்திரத்தையும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு போகணும் இல்லையா? அதுக்காக ஏதாச்சும் கொஞ்ச நாச்சும் பாடுபடணும்ல. அது எதுவுமே பாடுபடாமல் இருந்தீங்களா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு கொண்டு போய் ஓட்ட போய் தூக்கி அங்கே போய் போடுறீங்க? இன்னைக்கு செந்தமிழ் சீமான் அண்ணன் அவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாரு. அவருக்கு தமிழர்களுடைய அருமை தெரியுது, தமிழர்களுடைய வரலாறு தெரியுது. எடப்பாடி பேசலை. நாயனார் நாகேந்திரன் வந்து ஒரு இடத்துல பேசிட்டாருன்றக்காக அவங்களுக்கு தெரியாதா எந்த இடத்துல இவங்களை அடிக்கணும், எந்த இடத்துல இவங்களை தூக்கணும்? அவங்களா ஸ்கெட்சு போட்டு வேலை செய்கிறாங்க. அவர் ஏடிஎம்கில இருந்து வந்தவர் தான். அதனால் அவருக்கு ஏடிஎம்கில் உள்ளவங்களுக்கு எப்படி டெக்னிக்காக பேசணும், டிஎம்கில் உள்ளவங்களை எப்படி பேசணும், எப்படி புரோக்கரேஜ் வேலை பண்ணணும், பிஜேபியில் இருந்துட்டு எப்படி சாதகமாக அதிமுக இருக்கணும், பிஜேபியில் இருந்துட்டு எப்படி சாதகமாக திமுக இருக்கணும்ன்றதெல்லாம் அவருக்கு தெரியாமையா இருக்கும்போது அதெல்லாம் அவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே போராடினா தான் இதுக்கான ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நீங்கள் பிசியாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, நீங்கள் பிசியில் வந்துட்டு உள்ள ஒதுக்கீடு வேணும்னு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கு. ஏங்க இங்கே இருக்கிறத விட அங்கே நல்லாவே கிடைக்கும். இங்கே எப்படி வந்து அருந்ததியருக்கு 3% உள்ளீடுக்கு கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பிசியில் எங்களுக்கு ஒரு உள்ளீடு 6% கொடுங்கன்னு தானே கேட்டுட்டு இருக்கு. அப்போ இதுக்கு சும்மா கிடைக்குமா? அப்போ நீங்கள் உங்களுடைய ஓட்டு மூலியமாக தான் இந்த கோரிக்கையை வலுப்படுத்த முடியும். அதனால் யார் ஜெயிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாலாம் ஓட்டு போடாதீங்க. நம்மளுடைய கோரிக்கை இதுதான், நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்றது தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு அவருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட் பேங்கிங் என்ன ஆகும், கூடும். அடுத்த எலெக்ஷன்லையோ இல்லை இந்த ஓட்டு பேங்கிங் எல்லாருமே ரிசர்ச் பண்ணுவாங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த மக்கள் எல்லாம் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இது எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த கோரிக்கையை இந்த டிஎம்கே கவர்மெண்ட் கண்டுகொள்ளாததுக்கான காரணம் தான் இது அப்படின்றது தான் உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களை அந்த கோரிக்கையை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏவையோ மாவட்டத்தையோ நம்பாதீங்க. அவங்க எல்லாம் தலித் மென்டாலில் உள்ளவங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, போய் அவங்க தலைவர்கள்ட்ட பேச முடியாது. அப்படி அவங்க பேசணும்னு நினைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய கல்லர் ஒரு கம்யூனிட்டி, குறிப்பாக இந்த 2 கம்யூனிட்டி என்ன பண்ண மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. குறிப்பாக முக்குளத்தூர் கம்யூனிட்டி என்ன பண்ண மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. அதுக்கு டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் பண்ணி டெக்னிக்கலாக என்ன பண்ணிடுவாங்க, உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க.
அப்போ நீங்களும் அதே மாதிரி பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, உங்களை அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தீங்கன்னா தான் உங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. 100 கோடி செலவு பண்ணுறீங்க, 200 கோடியா செலவு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான விஷயத்த அவங்க செய்வாங்க. அதனால் நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, எல்லா கருத்து கணிப்பிலையுமே எங்கெல்லாம் டிகேவி மக்கள் அதிகமாக இருக்கீங்களோ அங்கெல்லாம் யார் ஜெயிக்க போகிறா, டிஎம்கே தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட எல்லாம் எதுக்கு இவ்வளோ போராட்டம் நடத்தணும்? நீங்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லி இந்த இளைஞர்களுக்கு விடுதலை வாங்கி தர போகிறீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி மோசமான விஷயங்களை தான் வரப்போட இளைஞர்களும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்னன்றது உனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, பக்கத்து தெருவில் செட்டியார் இருக்காரு, பக்கத்து தெருவில் முதலியார் இருக்காரு, இந்த தெருவில் நீங்கள் இருக்கீங்க. அவன் 2 பேரும் நல்லா இருக்கான், அவனும் ஆம்பளை தானே, அவனுக்குன்னு சுயமரியாதை ஏற்படுத்தி வச்சிருக்கான்ல. அவனை விட வீரம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அவனை விட நல்லா கெத்துன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் அவனுக்கு சுயமரியாதையை காப்பாற்ற முடியல? அதனால் இது சாதாரண ஒரு விஷயம் தான். அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்கள் கோரிக்கையை நீங்கள் தான் கேட்கணும். உங்கள் பேரை உங்களை எவன் எப்படி பார்க்கணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. எவனோ ஒருத்தன் ஆதி திராவிடன்னு சொல்லுவான், எவனோ ஒருத்தன் ஒடுக்கப்பட்டவன் சொல்லுவான், எவனோ ஒருத்தன் அட்டவணை பிரிவு மக்கள்னு சொல்லுவான், எவனோ ஒருத்தன் பட்டியல் சாதின்னு சொல்லுவான். இதெல்லாம் என்ன தேவையா? நான் யார் அவன், எதுக்கு அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்றது யாராச்சும் ஒருத்தர் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை அதெல்லாம் அரசாங்கம் முடிவு. என்ன அரசாங்கம் முடிவு பண்ணுறது? நீ என்ன சொல்றியோ அதை தான் அரசாங்கம் முடிவு பண்ணும். நீ கேட்கறதுக்கு நாது இல்லாமல், இல்லை கேட்கறதுக்கு அறிவு இல்லாமல், கேட்கறதுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்து அப்படின்னா அவன் வரவன் போகிறவங்களாம் உன்னை எப்படி பேர் வச்சு கூப்பிடுமோ அப்படிலாம் பேர் வச்சு கூப்பிட்டு தான் போயிட்டு. நல்லா யோசிங்க. ஆந்திராவிலேருந்து ரெட்டியார் வந்திருக்காரு, ஆந்திராவிலேருந்து நாயுடு வந்திருக்கான், ஆந்திராவிலேருந்து நாயக்கா வந்திருக்கான். எப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய பணக்காரனானா? இன்னைக்கு எப்படி டிஎம்கே ரூல் பண்ணுறான்? எப்படி டிஎம்கே ஃபுல்லுமே தெலுங்கு பீப்புளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இதெல்லாம் யோசிங்க. ஏங்க, நீங்கள் தான் மண்ணின் மைந்தராக இருக்கீங்க, நீங்கள் தான் இந்த நிலத்தை உளுந்து எடுத்து எல்லாம் பண்ணது. நீங்கள் எப்படி தாழ்த்தப்படாக முடியும்? ஒரு பேசிக் சென்ஸாக கூட நம்ம மக்கள் யோசிக்கலையே. ஆறாளா சொல்கிறேன்னு அன்றைக்கே நெல் சட்டை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்குமா? எவன் அந்த நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு வந்தானோ அவனுக்கே போய் ஓட்டை போட்டுட்டு 5க்கும் 10க்கும் ஏமாந்துட்டு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தமாகவே இருக்கு.